வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய பேச்சு திறமையை அதிகரிப்பது எப்படி? அதாவது நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான 6 டிப்ஸ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இப்போ நீங்கள் ஒருத்தங்களை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் ஒருத்தங்க கூட வந்து பேச போகிறீங்க. அது வந்து ஃபோன் கால்லையாக இருக்கலாம் அல்லது நேர்லையாக இருக்கலாம். சரி, நீங்கள் இப்படி பேச போகும்போது எதை பேசணும், எந்த மாதிரியான டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பாயிண்ட், ஹாவ் சம்திங் குட் டு சே. ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அல்லது ஒரு நல்லதாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வெற்றிகள்லேருந்து நீங்கள் சில விஷயங்களை பற்றி பேசலாம், உங்களுடைய சக்ஸஸ்லேருந்து, உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீங்கள் சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா நெகட்டிவாக பேசணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அல்லது உங்களுடைய ஃபெயிலியர் ஸ்டோரியவே நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் விதமாக நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம். பொதுவாக வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நீங்கள் 2 பேர் பேச போகிறீங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன, 2 பேருக்கும் பொதுவான ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசும்போது, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக நல்ல விதமான விஷயங்களை பற்றி பேசும்போது இயல்பாகவே ஒருத்தங்க வந்து நம்ம கூட வந்து பேசணும் அல்லது இந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல, மற்றவங்களும் வந்து உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபரும் வந்து பேசணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது பாயிண்ட், ஆஸ்க் அ கொஷின். நீங்கள் வந்து ஒரு கேள்விகளை வந்து கேட்கணும். எதை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்களா, அந்த நபரை பற்றின கேள்விகள் கேட்கணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டு அவங்கள வந்து பேச வைக்கணும். ஸோ நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. உண்மையாகவே இன்ட்ரெஸ்டடாக அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்க செஞ்சுருப்பாங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதை வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும். கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் கேட்குற அந்த கேள்வி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப வந்து லைவ்லியாக ரொம்ப சூப்பராக போகும். சரி, இப்போது 3வது பாயிண்ட், ரெப்படிஷன். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கான்வர்சேஷன் அல்லது நீங்கள் அந்த பேசக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். இப்போது எடுத்த எடுப்புலையே வந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கான்வர்சேஷனை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எடுத்த எடுப்புலையே வந்து நீங்கள் வந்து ஒரு மேடை பேச்சில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு குரூப் கூட நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து எடுத்த உடனேயே நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடணும், எடுத்த உடனே நம்ம வந்து நான் நினைக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் வந்து நடக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த பேசுகிறத பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை வளரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 வேல்யூபிளான முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். மிகப்பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய விஷயங்களை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை கற்றுக்கொள்ள த ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள்.
ஒரு சிறைச்சாலைக்கு போயிட்டு ஒரு குரூப் வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஒரு ஒரு குட்டி ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வொக்காபுலரியேட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒரு கைதி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த கைதியினுடைய வொக்காபுலரி எப்படி இருக்குது. ஸோ வொக்காபுலரி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, தமிழ்லையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மதர் டங்கில் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜென்ரலான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த சொற்களை வந்து அழகுபடுத்தி நீங்கள் சொல்லும்போது அது வந்து இன்னும் அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து சப்கான்ஷியஸ்லி மற்றவங்களுக்கு நீங்கள் அதை வந்து பதிய வைக்க முடியும். ஸோ இப்போது அந்த ஜெயில் கதைக்கு வருவோம். அந்த ஜெயிலில் வந்து சிறைச்சாலையில் அந்த சர்வேவில் வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்களுடைய வொக்காபுலரி அதிகமாக இருக்கோ அல்லது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடத்தை கொஞ்சம் நல்லா இருந்ததாகவும், யாருடைய வொக்காபுலரி ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்துச்சோ, அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேச தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அவங்க நினைக்கிற விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்களுடைய நடத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட, அதாவது முன்னாடி ஒரு குரூப் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்கள விட கொஞ்சம் குறைவாக, கொஞ்சம் மோசமானதாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய மனசில் வந்து ஒரு கற்பனை காட்சி வடிவம் வந்து உருவெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நாயை கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உண்மையாகவே கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த நாய் அப்படிங்கிறது வந்து நான் வார்த்தையில் சொன்னேன், ஆனால் உங்களுடைய மனசில் அதை வந்து உருவப்படுத்தி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு இமேஜாகவோ வீடியோவாகவோ உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வார்த்தைகளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. உங்களுடைய கற்பனை வளத்தை எந்த அளவுக்கு தூண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வொக்காபுலரி சொற்களஞ்சியம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வொக்காபுலரியை, உங்களுடைய சொற்களஞ்சியத்தை நீங்கள் அதிகரிக்கணும். புது புது வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிற அந்த விஷயத்தை, அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தை ஒரு வேறு விதமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கவிஞர்கள், பொயட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை வந்து ஒரு வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி, வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தை அவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வாழ்கிற உலகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஆனால் அதை பார்க்குற மனங்கள் வேறு வேறு. ஸோ எதன் அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிறோம், பார்க்குறோம், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த சொற்களஞ்சியம், வொக்காபுலரியின் அடிப்படையில். ஸோ அதை அதிகரித்தா உங்களுடைய கான்வர்சேஷனுடைய அந்த பவர் ரொம்ப அதிகரிக்கும். இப்போது 5வது பாயிண்ட், ரீட் யோர் லிசனர். உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நபரோ 2 பேரோ 3 பேரோ ஒரு குரூப்பாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ணணும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய முக பாவங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நபருடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நபர் வந்து வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ உதாரணத்துக்கு அந்த வாசல்லையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கதவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கான்வர்சேஷனில் இருந்து அவர் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறத அவருக்கே தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒருத்தங்களை கவனிச்சாவே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். சில பேர் வந்து கொட்டாய் விடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியான சில விஷயங்களை வந்து காமிப்பாங்க, குறுக்கீடு செய்வாங்க, இடையூறு செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதாவது ஒரு நல்ல கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிறது அல்ல, சரியான அளவோடு பேசுவது தான் வந்து சரியான கான்வர்சேஷன் அப்படிங்கிறது. சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப குறைவாக பேசலாம், சில நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பேசலாம், எல்லை மீறி போகலாம், சில நேரத்தில் வந்து போர் அடிக்கிற மாதிரி பேசலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா உங்களுடைய லிசனரை நீங்கள் கவனிக்கணும். அங்கே கவனித்து எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே அதிகமாக பேசணுமோ அங்கே வந்து அதிகமாக பேசணும். உங்கள் முன்னாடி இருக்கிறவரை ஒரு புத்தகம் மாதிரி படிக்கணும். அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக, நல்ல ஒரு கான்வர்சேஷன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியும்.
இப்போ 6வது பாயிண்ட், ஆட் எமோஷன் வித் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை வந்து வார்த்தைகளாக அனுப்பாமல் கொஞ்சம் எமோஷன்ஸை கலந்து அனுப்புங்க. எமோஷன்ஸ் அப்படின்னா இது வந்து போன வீடியோவிலே நம்ம வந்து பார்த்தோம். நீங்கள் வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் பேசக்கூடிய அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வந்து முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உற்சாகத்தை உங்களுடைய டோன் மூலமாக வெளிப்படுத்துங்க, உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக வெளிப்படுத்துங்க. ஸோ அப்படி வெளிப்படுத்தும் போது வந்து ஒரு எமோஷனை ஆட் பண்ணும்போது சாதாரணமான ஒரு கான்வர்சேஷனை தாண்டி மற்றவங்களுடைய உங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஒரு ஆழ்மனதை டச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அதாவது நீங்கள் சொல்ல வரதை விட அதிகமாக சில விஷயங்களை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது ஏதுவாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாற முடியும். சரி, இப்போ வரைக்கும் பார்த்த இந்த 6 கருத்துக்களை ஒரு குட்டியாக ஒரு ரீகேப் பார்த்துடலாங்களா? முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யார் கூட பேச போனாலும் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய ஃபெயிலியர் அல்லது உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ரெண்டாவது, உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய நபர் அல்லது நபர்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அவங்கள வந்து பேச வைங்க. நீங்கள் மட்டுமே பேசுவது ஒரு நல்ல கான்வர்சேஷன் கிடையாது. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய நபரோ அல்லது நபர்களும் பேசணும். 3வது பாயிண்ட், நீங்கள் வந்து ஜஸ்ட் போன உடனே எடுப்புலேயே வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேட்டராக, ஒரு பெரிய ஒரு பேச்சாளராக மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதை வந்து நிப்பாட்டாதீங்க. 4வது, வொக்காபுலரி, உங்களுடைய சொற்களஞ்சியத்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புத்தகங்கள் படிங்க. அந்த புத்தகங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து நல்ல ஒரு சொற்களஞ்சியம் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல ஒரு வொக்காபுலரி, நல்ல ஒரு ஸ்பெஷலான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லக்கூடிய எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான வீடியோஸ், டயலாக்ஸ், புக்ஸ், இந்த மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வொக்காபுலரியை நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். அடுத்தது 5வது, உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நபரையோ நபர்களையோ நீங்கள் வந்து ரீட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களா, போர் அடிச்சிருச்சா, அல்லது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். 6வது பாயிண்ட், வெறுமனே பேசாமல் கொஞ்சம் எமோஷன்ஸை ஆட் பண்ணி, கொஞ்சம் டோனை ஆட் பண்ணி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.